Hey hi guys, இன்னைக்கு நான் பார்க்க போறது 2019ல வெளியான The Shameless Daughter Part 2 Songs Again. இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கறத செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். படத்தோட ஆரம்பத்துல ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்துல தான் நம்ம படத்தோட ஹீரோயின் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து நல்லாவே வளர்ந்துட்டாங்க. அவங்க கூடவே நிக்கோலுமே இருக்காரு. இப்ப இதுக்கு முன்னாடி இருந்த பாகத்துல என்ன இருக்கும், நம்ம நிக்கோல் வந்து அவனோட தம்பி பீட்டர் கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அதோட அந்த படம் முடிஞ்சிருக்கும். அண்ட் இந்த படத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த வில்லன் பீட்டர் இருப்பான் இல்லையா, அவனோட இடத்த காட்டுறாங்க. அவன் என்ன பண்றான்னா, அவனோட சோல்ஜர்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு அவங்க கிட்ட அவன் என்ன சொல்ல வரானா, என்னோட தம்பி வந்து இந்த இடத்த விட்டு போனது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற மக்களையும் அவன் வந்து கூட்டிட்டு போயிட்டான். அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னா தெரியாது. அங்க இருக்கிற கொஞ்சம் மக்களையாச்சும் நீங்க எப்படியாவது இங்க கடத்திட்டு வரணும். அவங்களை இங்க கடத்திட்டு வந்து அவங்கள அடிமையாக்கி நமக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாத்தையும் அவங்க மூலமா நம்ம வந்து அதை உருவாக்கணும். அப்படி உருவாக்கின ஆயுதங்களை வச்சு நான் என் தம்பியை எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்னு அவன் சொல்றான். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஷான் ஒருத்தர் இருப்பான். அவங்கிட்ட அவன் என்ன சொல்றான்னா, அந்த இடத்துல தான் ஹீரோயினுமே இருப்பா. ஆக்சுவலி அவ ஒரு சூனியக்காரி, நீ எப்படியாவது அவளையுமே கடத்தி ஆகணும். இதை கேட்ட உடனே அந்த ஷானுமே என்ன சொல்றான்னா சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். இப்ப இந்த பக்கம் நம்ம நிக்கோல் இருக்காரு இல்லையா, அவங்க அப்புறம் அந்த மக்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு நாடகத்தை வந்து அவங்க பாத்துட்டு இருக்காங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம திரும்பவும் அந்த நாட்டுக்கு போய் பீட்டர் கூட சண்டையெல்லாம் போட தேவையில்லை அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பீட்டரால இவங்களுக்கு பிரச்சனை வருங்கிறது. அப்படி வந்து இவங்க எல்லாம் நாடகம் பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல இந்த பீட்டரோட சோல்ஜர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, உள்ள பூந்து அங்க இருக்கிற கொஞ்சம் மக்களை அவங்க கூட கடத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க இருக்கிற மக்களால எதுவுமே பண்ண முடியல, ஏன்னா இவங்க எல்லாருமே சாதாரண மக்கள் தானே. இந்த ஜனத்தால அந்த சோல்ஜர்ஸ் எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு இவங்க உடம்புல பலமும் இல்ல. இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, மக்களோட மக்களா சேர்த்து இந்த நிக்கோலையும் கடத்திட்டு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அப்புறம் அவங்களோட அம்மா இவங்க எல்லாருமே வீட்டுல இருந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ரோஸ் இருப்பாங்க இல்லையா, முதல் பாகத்துல கூட நம்ம பாத்திருப்போமே, அவங்க வந்து வேக வேகமா இந்த இடத்துக்கு ஓடி வராங்க. அப்படி வேக வேகமா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அவங்க என்ன சொல்ல வராங்க, இந்த மாதிரி நிக்கோலையும் உன்னோட அண்ணனையும் பீட்டரோட சோல்ஜர்ஸ் வந்து மக்களோட மக்களை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இத கேட்ட உடனே அவங்களும் அவங்கள காப்பாத்தியே ஆகணுங்கிறதுக்காக அங்கிருந்து புறப்பட பாக்குறாங்க. அப்படி இவங்க வந்து கிளம்ப பார்க்கும்போது நம்ம ஹீரோயினோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வேண்டாம், இந்த ராத்திரி நேரத்துல இந்த காட்டு வழியா நீ போக வேண்டாம். ஏன்னா கொஞ்ச நாளாவே கண்ணுக்கே தெரியாத ஒரு மனுஷன் உன்னை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதனால நீ விடிஞ்சதுக்கு அப்புறமா போலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுமே என்ன சொல்றாங்கன்னா சரிங்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க யாருக்குமே தெரியாம காட்டு வழியா போறாங்க. இத வந்து நம்ம ஹீரோயினுமே சந்தேகப்பட்டு ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்காங்க. அதாவது அவங்க வந்து சொல்லிருப்பாங்க இல்லையா நம்ம ஹீரோயின் கிட்ட, உன்னை வந்து ராத்திரி நேரத்துல கண்ணுக்கே தெரியாத ஒரு மனுஷன் உன்னை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிருப்பாங்க இல்லையா. அவங்க கிட்ட போய் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பேசுறாங்கன்னா, என் பொண்ணை நீ வந்து ஃபாலோ பண்றதை நிறுத்து, உன்னோட பிளாக் மேஜிக் எல்லாம் என்னோட பொண்ணுக்கு ஒண்ணு சொல்லி தர வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இத அப்படியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போது இவங்க வந்து தெரியாதனமா பக்கத்துல இருக்கிற ஒரு குச்சியை வந்து மிதிச்சிடுறாங்க. அந்த குச்சி உடைஞ்சு சத்தம் கேட்ட உடனே ஹீரோயினோட அம்மாவுமே அவங்கள பாத்துறாங்க. நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, ஆமா நீங்க யாரு கூட பேசிட்டு இருக்கீங்க, அவர் யாரு அப்படின்னு கேள்வி மேல கேள்வியா கேட்கும் போது அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவருதான் உன்னோட அப்பான்னு அவங்க சொல்றாங்க. ஆக்சுவலி இவரோட அப்பா கிட்ட இருந்துதான் இவங்களோட மேஜிக் சக்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்குமே கிடைச்சிருக்கும். அவரு வந்து நம்ம ஹீரோயினோட கண்ணை பார்த்து என்ன சொல்றாருன்னா, உன்னோட அண்ணனை காப்பாத்த போறேன்னு எனக்கு தெரியும், ஆனா அது உண்மையிலேயே ரொம்ப ஆபத்தான விஷயம். உன்னோட அண்ணனை வந்து நீ காப்பாத்தணும்னா அதுக்கு என்னோட உதவி உனக்கு கண்டிப்பா தேவை. உன்னோட அண்ணனை நீ காப்பாத்தணும்னு நினைச்சா நார்த் பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய மலை கிட்ட வா, அங்க வந்து என்னோட பேரை சொல்லி கத்த ஆரம்பி, உன் முன்னாடி நான் அங்க வந்து நிப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அதே சமயம் இந்த பக்கம் நிக்கோல் அப்புறம் நம்ம ஹீரோயினோட அண்ணன் இவங்க எல்லாரும் மக்களோட சேர்ந்து அந்த போட்டை விட்டு கீழே இறங்குறாங்க. அந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த சோல்ஜர் வந்து அவங்க எல்லார்கிட்ட என்ன சொல்றான்னா, இப்ப எதுக்காக உங்களை எல்லாம் நாங்க இங்க கடத்திட்டு வந்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியுமா, இதுக்கப்புறம் இன்னையில இருந்து நீங்க எல்லாருமே எங்களுக்கு அடிமையாக போறீங்க, நாங்க சொல்றது எல்லாத்தையுமே நீங்க செஞ்சாகணும், அப்படி செய்ய முடியலனா உங்களுக்கு சாட்டையாலே அடி விழுகும், அப்படியே நீங்க வந்து நாங்க சொல்றதெல்லாம் நீங்க கேட்கலனா இதே ரிவருக்கு அடியில வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பழங்கால மான்ஸ்டருக்கு உங்களை இறையா தூக்கி வீசிடுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அந்த மக்கள் எல்லாரும் இங்க வாழ்ந்தவங்க தானே, அவங்க வந்து இது எதையுமே நம்புற மாதிரி தெரியல. அதாவது இந்த ரிவருக்குள்ள மான்ஸ்டர் இருக்கு அது எல்லாத்தையுமே இவங்க நம்பல. இத பார்த்த உடனே அந்த சோல்ஜர் என்ன சொல்றான்னா, நீங்க நம்பல இல்லையா, இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான்னா, பக்கத்துல இருக்கிற ஒரு மனுஷனை புடிச்சிட்டு போய் அந்த தண்ணிக்குள்ள தூக்கி வீசுறான். எந்த மாதிரி வீசின உடனே அந்த தண்ணிக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு வந்து அந்த ஆளை புடிச்சு இழுத்துக்கிட்டு போகுது. ஆனா அது என்னன்னு அவங்களுக்கு தெரியல. ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அடுத்த நாள் காலையில அவங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா அவனோட அண்ணனை காப்பாத்துறதுக்காக அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு
அந்த ஊர்ல இருந்து யாருமே வரல. அவங்க நேரம் என்ன பண்றாங்கன்னா அவங்க அப்பா சொன்ன மாதிரி நார்த் பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய மலை கிட்ட வந்து அவங்க அப்பா வந்து அவங்க கூப்பிட ட்ரை பண்றாங்க. அவங்க வந்து எவ்வளவோ கத்தி பார்த்திருப்பாங்க அவங்க அப்பா பேரை சொல்லி. ஆனா அவங்க அப்பா வந்து அந்த இடத்துக்கு வந்த மாதிரியே தெரியல. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்த விட்டு போலான்னு பார்க்கும்போது அந்த மலைக்கு கீழே அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு அவங்க பார்க்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க கால் தடுக்கி அந்த இடத்துல பொத்துன்னு விழுகுறாங்க. இந்த மாதிரி விழுகும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு பெருசா அடிப்படலைனாலும் லைட்டா கையெல்லாம் காயம் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி அவங்க கீழே விழுந்ததுக்கு அப்புறமா தான் அந்த இடத்துக்கு அவங்களோட அப்பாவே வராரு. இப்ப இவங்க 2 பேருமே சேர்ந்து நம்ம ஹீரோயினோட அண்ணனை காப்பாத்துறதுக்காக காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினோட அண்ணனையும் நிக்கோலையும் ஒரு ஜெயிலுக்குள்ள வந்து அவங்க போட்டு வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயினோட அண்ணன் வந்து நிக்கோல் கிட்ட என்ன கேக்குறாருன்னா இந்த மாதிரி நம்ம எப்படியாவது இந்த இடத்த விட்டு தப்பிச்சாகணும், அதுக்காக உங்ககிட்ட ஏதாவது பிளான் இருக்கா, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது அப்படியெல்லாம் என்கிட்ட எந்த பிளானுமே இல்ல அப்படின்னு சொல்லி அவர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்குள்ளேயே ஒரு வயசானவர் இருப்பாரு. அவர் வந்து என்ன பண்றாருன்னா இவங்க 2 பேத்தையுமே பார்த்துட்டே இருக்காரு. இப்ப இப்படி வந்து இவங்க பேசிட்டு இருக்கும்போது வெளியில குதிரை வர சத்தம் கேக்குது. இதை கேட்ட உடனே ஹீரோயினோட அண்ணன் அந்த ஜன்னல் வழியை எட்டி பார்க்கும்போது அந்த குதிரை வண்டியில இருந்து ஒரு வயசான பெண்மணி அந்த இடத்தை விட்டு வெளியில வராங்க. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினோட அண்ணாக்கு ஒண்ணுமே புரியல. நிக்கோல் கிட்ட கேக்குறாரு ஆமா இது யாரு அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா இவங்க தான் எங்க அப்பாவோட 2வது மனைவி. இவங்களுக்கு பிறந்த வந்து அந்த பீட்டர். இவங்க 2 பேத்தால எங்களுக்கு நிம்மதியே இல்ல. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் என்னோட அப்பாவையே கொலை பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு சின்ன தம்பியுமே இருந்தான், அவனையும் இவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. இந்த பீட்டர் பத்தி தான் நமக்கு தெரியும் இல்லையா, அவன் வந்து இந்த டிராகனோட ரத்தத்தை அடிக்கடி குடிச்சுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு வந்து அது மூலமா தான் பலம் வந்து கிடைக்குது. இப்ப இந்த பக்கம் அந்த ஜெயிலுக்குள்ள ஒரு வயசானவர் இருப்பாரு இல்லையா, அவர் வந்து நம்ம நிக்கோலை பார்த்து எனக்கு வந்து உன்னை நல்லாவே தெரியும், நான் இதே அரண்மனையில தான் ரொம்ப நாளா வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அதனால எனக்கு உன்னை நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த ஜெயிலையும் நான் ரொம்ப வருஷமா இருக்கேன். நான் இவ்வளவு வருஷம் இருந்ததுல நான் இந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியை நானே தோண்டி வச்சிருக்கேன். அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். உங்களால அதுல இருந்து தப்பிச்சு போக முடியும்னா இங்க இருந்து தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படி வந்து அந்த வயசானவர் அவர் தோண்டி வச்சிருக்கிற வழியை காட்டின உடனே இவங்க 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா அது வழியா தப்பிச்சு போக பாக்குறாங்க. அது வழியா இவங்க 2 பேருமே தப்பிச்சு போயிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல ஒரு கேட்டை வந்து அவங்க சந்திக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த வயசானவருக்கு வந்து ரொம்ப வயசாயிருக்கும். அதனாலதான் அவரால் இந்த கேட்டை உடைக்க முடியாம போயிருக்கும். இதனாலதான் அவரால் இங்க இருந்து தப்பிக்க முடியாமலே போயிருக்கும். இதை பார்த்த உடனே நிக்கல் என்ன பண்றாருன்னா நம்ம எப்படியாவது இதை உடைச்சாகணும், இதை உடைச்சு அந்த வயசானவரையுமே நம்ம இங்க இருந்து தப்பிச்சு கூட்டிட்டு போனோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இவ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினையும் அவங்களோட அப்பாவையும் காட்டுறாங்க. அவர் என்ன பண்றாருன்னா ராத்திரி ஆயிட்டனால அவரோட ஃப்ளூட் எடுத்து அவர் வாசிக்கும் போது பக்கத்துல இருக்கிற மின்மினி பூச்சிகள் எல்லாம் அவரு கிட்ட வர ஆரம்பிக்குது. ஆக்சுவலி அது வந்து ஒரு மேஜிக் ஃப்ளூட். நம்ம ஹீரோயின் வந்து இதை பார்த்த உடனே அவர் என்ன கேட்கிறாருன்னா இந்த ஃப்ளூட்டை வந்து நீ வச்சுக்கிறியா அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு இல்ல என்னோட அம்மா உங்ககிட்ட சேரவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி உங்களோட பிளாக் மேஜிக்கையும் நான் கத்துக்க கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம நிக்கோலை காட்டுறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து தப்பிக்கல. அதுக்கு பதிலா அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ஆயுதங்கள் எல்லாம் செய்யறதுக்கு தானே இவங்களை கூட்டிட்டு வந்திருப்பாங்க, அந்த இடத்துல இருக்கிற ஒரு ஷார்ப்பான பொருளை அவர் வந்து யாருக்கும் தெரியாம அதை எடுத்து வச்சுக்கிறாரு. அதை எடுத்து வச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா திரும்பவும் அவங்க ஜெயிலுக்கு போறாங்களா, அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறமா அவர் திரும்பவும் அந்த சுரங்கப்பாதை வழியா உள்ள போய் அந்த கேட்டை வந்து அவர் இந்த ஷார்ப்பான பொருளை வச்சு அதை அறுக்கிறாரு. இந்த மாதிரி அதை வெட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் அந்த வயசானவரையும் கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இப்படி வந்து இவங்க அங்கிருந்து தப்பிச்சு ஒரு வழியா வெளியில வந்துட்டாங்க. ஆனா அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கே புரியுது என்னன்னா இவங்களால நிரந்தரமா இந்த இடத்த விட்டு தப்பிக்கவே முடியாதுன்னு. ஏன்னா இவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறமா பக்கத்துலதான் அந்த ரிவருமே இருக்கு. இதை பார்த்த உடனே நிக்கோல் என்ன சொல்றாருன்னா கண்டிப்பா நம்ம இந்த ரிவர்ல வந்து காலை வச்சா எப்ப வேணாலும் அந்த மான்ஸ்டர் வந்து நம்மள இழுத்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம இப்போதைக்கு இங்க இருந்து தப்பிக்க வேண்டாம், திரும்ப உள்ள போவோம், வேற ஏதாவது வழி கிடைச்சா அது வழியா நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே என்ன பண்றாங்கன்னா திரும்ப வந்தாங்க இல்லையா, வந்த வழியாவே இவங்க வந்து திரும்பி அந்த ஜெயிலுக்கு போறாங்க. இந்த மாதிரி இவங்க ஜெயிலுக்குள்ள போகும்போது இவங்களுக்காக அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில தப்பிச்சு போக ட்ரை பண்ணாங்க இல்லையா அந்த 3 பேர், இவங்க 3 பேர்த்தையும் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் முன்னாடி அவங்க நிக்க வைக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா நிக்க வச்சு அந்த சாட்டையாலேயே அவங்க 3 பேரையுமே அடிக்கிறாங்க. இப்படி வந்து அடிச்சனால என்ன ஆகுதுன்னா அந்த வயசானவர் இருக்காரு இல்லையா அந்த இடத்துலயே பரிதாபமா இறந்து போறாரு. இப்ப அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அவங்களோட அப்பாவும் ரொம்ப தூரம் நடந்து ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா ஒரு கப்பல் டென்ட் போட்டு அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் வர்றதை பார்த்த உடனே அவர் என்ன பண்றாருன்னா நீங்க எல்லாம் யாரு, இந்த இடத்துக்குள்ள வராதீங்க, இது எங்களோட இடம், இந்த மாதிரி கத்திட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினோட அப்பா என்ன பண்றாருன்னா அவரோட ஃப்ளூட்டை எடுத்து அவர் வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி அவர் வாசிச்ச உடனே ஏன் எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்டவர் உங்களுக்கு ஏதாவது வேணுமா, சாப்பிட ஏதாவது தரட்டா அப்படின்னு அவர் பாசமா கேட்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க வந்து அந்த டென்ட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தது
மட்டும் இல்லாம சாப்பிடுறதுக்கு நிறைய விதமான சாப்பாடுகளையும் அவர் கொடுக்கறாரு. இப்படி வந்து இவங்க அந்த ராத்திரியா அங்க வந்து கழிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில ஹீரோயினும் அவங்களோட அப்பாவும் அங்க இருந்து கிளம்பி போகும்போது அவங்க போற வழியில அந்த பீட்டரோட சோல்ஜர்ஸ் அந்த இடத்துல நிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கல்லப்பொடி, இந்த கல்லுல வந்து ஒருத்தங்களை மறைய வைக்கிற சக்தி இருக்கு, இதை வச்சு நீ எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சுப்போ, நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அந்த கல்லை கொடுத்துட்டு அவர் அந்த இடத்த விட்டே ஓடிடுறாரு. நம்ம ஹீரோயினுமே என்ன பண்றாங்கன்னா அந்த கல்லை வச்சு எப்படியாவது அவங்க மறைய ட்ரை பண்றாங்க. அவங்களும் ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த கல்லு வந்து வேலை செஞ்ச மாதிரியே தெரியல. இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த கல்லை வச்சு விளையாண்டு இருக்கிறத அந்த சோல்ஜர்ஸ் 2 பேருமே பாத்துறாங்க. இதை பார்த்த உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, இவ்வளவுதானே நம்ம ராஜா தேடிட்டு இருக்காரு, நாம இவ்வளவு புடிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கடத்துறதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. அப்படி வந்து இவங்க 2 பேரும் நம்ம ஹீரோயினை கடத்தலான்னு வரும்போது அவங்களுக்கு பின்னாடி இருந்து நம்ம ஹீரோயினோட அப்பா என்ன பண்றாருன்னா அந்த ஃப்ளூட்டை வந்து அவர் வாசிக்கிறாரு. இப்படி வாசிக்கும் போது அந்த இசையினால அவங்க 2 பேருமே அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுகிறாங்க. இந்த கேப்ல இவங்க 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. அப்படி வந்து இவங்க இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போக பார்க்கும்போது அந்த பீட்டர் அனுப்பினா இல்லையா ஷான் ஒருத்தன், அவன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவன் வந்து நம்ம ஹீரோயினை வந்து பிடிக்கலான்னு பார்க்கும்போது அவரோட அப்பா என்ன பண்றாங்கன்னா திரும்பவும் அந்த ஃப்ளூட்டை வந்து எடுத்து வாசிக்கலான்னு பாக்குறாரு. அப்படி வாசிக்கலான்னு வரும்போது அவன் என்ன பண்றான்னா அவரை அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயினை கடத்த பாக்குறான். நம்ம ஹீரோயினை அங்கிருந்து தப்பிக்க பாக்குறாங்க. ஆனா அவங்களால தப்பிக்க முடியல. இப்படி வந்து அவன் நம்ம ஹீரோயினை வந்து அங்கிருந்து கடத்தி கொண்டு போலான்னு பார்க்கும்போது அவங்களோட அப்பா என்ன பண்றாங்கன்னா ஒரு கல்லை எடுத்து அவனோட மண்டையவே பொளக்கறாரு. இந்த கல்லு வந்து அவனோட மண்டையில அடிச்ச உடனே அவன் என்ன ஆகுறான்னா அந்த இடத்துல மயங்கி விழுகிறான். இவங்க 2 பேரும் அந்த ஷான் வந்து அதே குதிரையில அந்த இடத்தை விட்டே தப்பிச்சு போறாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம நிக்கோல் அப்புறம் ஹீரோயினோட அண்ணன் இவங்க எல்லாருமே அந்த கோட்டைக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் வராங்க. அவங்க இங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னா இவங்க கடத்திட்டு வந்திருப்பாங்க இல்லையா அந்த மக்கள், அவங்க கூட்டத்துக்குள்ளதான் அந்த நிக்கோல் இருக்காங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. அதனாலே அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போனீங்க இல்லையா ஒரு இடத்துக்கு, அந்த இடத்துக்கு போய் பீட்டரோட அண்ணன் நிக்கோல் இருக்கானான்னு நாங்க விசாரிச்சோம். ஆனா அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இங்க இருந்து கடத்திட்டு போன கூட்டத்துலதான் அவன் இருக்கான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. கண்டிப்பா இந்த இடத்துலதான் நிக்கோலுமே இருப்பான். அந்த நிக்கோல் யாரு அப்படின்னு அவன் கேட்டதுக்கு எல்லாருமே வந்து ரொம்ப அமைதியா இருக்காங்க. அதே மாதிரி நம்ம நிக்கோலுமே பயந்து அமைதியா இருக்காரு. இந்த அமைதியை பார்த்த உடனே அந்த சோல்ஜர் என்ன பண்றான்னா பக்கத்துல இருக்கிற ஒரு லேடியை பிடிச்சு அவங்களோட முகத்தை நெருப்பு கிட்ட கொண்டு வராங்க. நீங்க மட்டும் நிக்கோல் எங்க இருக்காங்கிற விஷயத்த சொல்லலைன்னா இந்த பொண்ணோட முகத்தை நான் எரிச்சிருவேன் அப்படின்னு அவன் மிரட்டுறான். இதை வந்து தாங்க முடியாம நிக்கோலே என்ன பண்றாருன்னா அது நான் தான் அப்படின்னு சொல்லி முன் வராரு. அவரு கூட நம்ம ஹீரோயினோட அண்ணனையுமே அவங்க வந்து புடிச்சிட்டு போறாங்க. இவங்க 2 பேருமே கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு வராங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினோட அண்ணனை ஒரு இடத்துல போட்டு லாக் பண்றாங்க. அந்த மாதிரி ரூம்குள்ள போட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரூமை விட்டு யாரும் உயிரோட வெளியில வந்ததே கிடையாது, அதனால இந்த ரூம்லயே கடந்து சாவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த லாக் பண்ணிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப அதுக்கப்புறமா நம்ம நிக்கோல் இருக்காரு இல்லையா, அவரை வந்து கூட்டிட்டு பீட்டரோட அம்மா கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவங்க வந்து நம்ம நிக்கோல் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உன்னாலதான் இங்க இருக்கிற எல்லா மக்களும் உன் பின்னாடி வேற ஒரு இடத்துக்கு போனாங்க, அதனால உன்னை எல்லாம் சாதாரணமா கொலை பண்ண கூடாது. ஹீரோனோட அண்ணனை தூக்கி போட்டாங்க இல்லையா ஒரு இடம், அந்த இடத்துக்குள்ள உன்னை போட்டு நாங்க சித்திரவதைப்படுத்தி கொலை பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப இது வந்து ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோயினா அவங்களோட அப்பாவும் நேரா அந்த ஆத்துக்கிட்ட வந்து வராங்க. அங்க வந்து ஒருத்தர் கிட்ட இந்த மாதிரி இந்த ஆத்த கடற்கரைக்கு உங்களோட உதவி வேணும், உங்களோட படகு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த படகோட ஓனரோ என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு இந்த போட்டெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட உடனே அவங்களோட அப்பா என்ன பண்றாங்கன்னா திரும்பவும் அந்த ஃப்ளூட்டை வச்சு அவங்களோட கண்ட்ரோலுக்கு அவர் வந்து கொண்டு வராரு. இந்த மாதிரி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இவங்க 2 பேருமே ஏறி அந்த இடத்த விட்டு போலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த போட்டோட ஓனர் இருக்காரு இல்லையா, அவரோட நெஞ்சிலேயே எங்க இருந்தோ வந்து ஒரு அம்பு அப்படியே பாயுது. என்னன்னு பார்த்தா இது எல்லாத்தையுமே பண்ணது அந்த ஷானோட வேலை தான். அவன் வந்து திரும்பவும் நம்ம ஹீரோயினை அங்கிருந்து கடத்தி கொண்டு போலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஹீரோயினோட அப்பாக்கும் ஷானுக்கும் ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. அப்படி வந்து இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது திரும்பவுமே ஹீரோயினோட அப்பா என்ன பண்றாருன்னா ஷானை அடிச்சு போட்டு அவனை மயக்கப்படுத்தி அந்த போட்டை வச்சு அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட அண்ணனை காட்டுறாங்க. அவன் வந்து அந்த ரூம்ல தானே இருந்திருப்பான். அவனோட வாயெல்லாம் நொர தள்ளி மயக்க நிலையில இருக்கான். அந்த இடத்துக்கு வந்த சோல்ஜர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவனை வந்து அந்த இடத்தை விட்டு கூட்டிட்டு போயிட்டு இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்குள்ள அடைக்கிறாங்க. ஆக்சுவலி எதனால இந்த ரூம் வந்து ரொம்ப பயங்கரமான ரூம்னு எல்லாரும் சொல்றாங்கன்னா, இந்த இடத்துக்குள்ள யாரெல்லாம் போறாங்களோ அவங்க எல்லாம் பைத்தியம் பிடிச்சே அவங்க இறந்து போயிருவாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்படி வந்து நம்ம நிக்கோல் உள்ள வந்த உடனே அந்த ரூம்குள்ள ஏதோ ஒரு சின்ன பையன் பேசுற சத்தம் அவருக்கு கேக்குது. அப்படி அது யாருன்னு பார்த்தா இறந்து போனா இல்லையா நம்ம நிக்கோலோட தம்பி, அவன் வந்து அந்த இடத்துல உயிரோட வர்ற மாதிரி காட்டுறாங்க. அவனை வந்து இவர் பிடிக்கலான்னு பார்க்கும்போது அவன் நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கான். பின்னாடியே நம்ம நிக்கோலும் அவனை பிடிக்கிறதுக்காக துரத்துறாரு. அவரோட தம்பியோட உடம்புல இருந்து நிக்காம ரத்தம் வந்து போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி வேக வேகமா ஓடிட்டு இருந்தா அவனோட தம்பி ஒரு இடத்துல நின்று அவன் என்ன சொல்றான்னா, பக்கத்துல பாரு உன்னை கொல்றதுக்காக யாரோ ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னு அவன் கை காட்டுறான். நம்ம நிக்கோலும் எதிரில பார்த்தா அவனோட உருவத்திலேயே இருக்கிற ஒரு உருவம் இவனை கொலை பண்றதுக்காக அங்க வருது. இதை பார்த்த உடனே நிக்கோலுமே பயந்து போயிடுறான். அவனுமே என்ன பண்றான்னா கையில இருக்கிற கத்தியை வச்சு அந்த உருவத்தை போய் அட்டாக் பண்ணலான்னு
பார்த்தா அந்த கத்தி பட்ட உடனே கண்ணாடி மாதிரி அது தூள் தூளா போகுது. இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அவங்களோட அப்பாவும் அங்கிருந்து தப்பிச்சு போட் வழியா போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட அப்பா ஷான் கூட சண்டை போட்டிருப்பாரு இல்லையா, அந்த சமயத்துல அவருக்கு பயங்கரமா காயம் ஏற்பட்டிருக்கும். அந்த காயத்தினால அவருக்கு பயங்கரமா ரத்தமும் போயிட்டு இருக்கு. இப்ப இது ஒரு பக்கம் இருக்கும்போது பின்னாடியே இந்த ஷானும் அவங்கள விடாம இன்னொரு போட்டை எடுத்துட்டு அவன் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கான். ஆனா அந்த இடத்துல ரொம்ப புகை மூட்டமா இருக்கறனால அவன் என்ன பண்றான்னா ஹீரோயினோட அப்பா பேரை சொல்லி அவன் கத்திக்கிட்டே அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். ஆனா இவங்க எதையுமே பேசாம அமைதியா இருக்காங்க. இவன் இப்படி கத்துறனால என்ன ஆகுதுன்னா, இந்த ரிவர்ல தானே அந்த பழங்காலத்து மான்ஸ்டர் உயிரோட இருக்குன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அது தண்ணிக்குள்ள இருந்து வெளியில வந்து அந்த ஷானை அந்த இடத்துலயே கடிச்சு உள்ள எடுத்துட்டு போகுது. நம்ம ஹீரோயினோட அப்பாவால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல. அவர் என்ன சொல்றாருன்னா, என் உடம்புல இருந்து பயங்கரமா ரத்தம் போயிட்டே இருக்கு, இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு நான் உயிரோட இருப்பேனே தெரியாது, அதனால தயவு செஞ்சு என்கிட்ட இருக்கிற அந்த ஃப்ளூட்டையும் மந்திர கற்கள் இந்த மாதிரி எல்லா பொருளையும் நீ எடுத்துட்டு போ, உன்னோட அண்ணனை உன்னால மட்டும் தான் காப்பாற்ற முடியும், என்ன நினைச்சு கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துலயே அவரோட உயிரை விடுறாரு. இப்படி இவங்க அந்த போட்ல இருக்கும்போது அந்த ரிவருக்கு அடியில பழங்கான மான்ஸ்டர் ஒன்னு இருக்கும் இல்லையா, அது வெளியில வருது. அது என்ன பண்ணுதுன்னா நேரா நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவங்க அப்பா கொடுத்த அந்த ஃப்ளூட்டை எடுத்து அவங்க வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி வாசிச்சனால என்ன ஆகுதுன்னா அந்த பாம்பு எதுவுமே பண்ணாம அந்த ஃப்ளூட்ல வர இசைக்கு கட்டுப்பட்டு அது என்ன பண்ணுதுன்னா திரும்பவும் வந்த இடத்துக்கு அது போகுது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவங்க அப்பாவை இந்த இடத்துல விட்டுட்டு நேரா பீட்டரோட இடத்தை நோக்கி அவங்க போறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம நிக்கோல் எப்படியோ ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த ரூம்ல இருந்து தப்பிச்சு நேரா ஹீரோயினோட அண்ணனை காப்பாத்தலான்னு அவன் போறான். அப்படி அவர் தேடிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு எதிரில நம்ம ஹீரோயின் வராங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஹீரோயினோட அண்ணனை தேடி அவங்க போறாங்க. நிக்கோல் அந்த மந்திர சிறையில இருந்து எப்படியோ தப்பிச்சுட்டான் அப்படிங்கிற விஷயம் அந்த சோல்ஜர்ஸ்க்கு தெரிய வருது. இதை நேரா என்ன பண்றாங்கன்னா அந்த பீட்டரோட அம்மா கிட்ட சொல்ல போறாங்க. அந்த வயசான அம்மாவுமே என்ன பண்றாங்கன்னா நிக்கோலை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகனோட ரத்தத்தை அவங்க எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க நம்ம ஹீரோயினோட அண்ணனை தேடி போயிட்டு இருக்கும்போது எதிரிலேயே பீட்டரோட அம்மா வராங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம நிக்கோலை எதிர்த்து சண்டை போடுறாங்க. ஆக்சுவலி அவங்க அந்த டிராகனோட ரத்தத்தை குடிச்சிருப்பாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு பயங்கரமான சக்தி கிடைச்சிருக்கும். நிக்கோலால எதுவுமே பண்ண முடியலன்னா பாத்துக்கோங்களேன். அதனால நம்ம நிக்கோலை என்னதான் ட்ரை பண்ணியுமே கூட அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியல. இந்த சமயத்துலதான் நம்ம நிக்கோலை என்ன பண்றாருன்னா கரெக்டா யோசிச்சு பக்கத்துல இருக்கிற ஒரு ரூம்குள்ள அந்த வயசானவங்களை தள்ளி விட்டு அந்த இடத்த லாக் பண்றாரு. ஆக்சுவலி அந்த ரூமுமே ஒரு மந்திர ரூம் தான். அந்த ரூம் ரொம்ப இருட்டா ரொம்ப அமைதியா இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. இந்த பாட்டிமாவும் என்ன பண்றாங்கன்னா ஒரு தீப்பந்தத்தை எடுத்துட்டு மெதுவா உள்ள போகும்போது இவங்களோட கண்ணுக்கு நேரா நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து போகுது. நம்ம ஹீரோயின் அப்புறம் நிக்கோல் அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்துல அடப்பட்டு கிடப்பாங்க இல்லையா இவங்கள மாதிரியான மக்கள், அவங்க எல்லாருமே இங்க இருந்து தப்பிச்சு போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா அவங்க எல்லாருமே ரொம்பவும் சோர்ந்து போயிருக்காங்க. அவங்களால ஒரு அடி எடுத்து வச்சு நடக்க கூட முடியாம இருக்காங்க. அதனால இவங்களை எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போயாகணும் இல்லையா. அதனால நிக்கோல் என்ன சொல்றாருன்னா பொறுமையா எங்க கூட நீங்க இப்ப எந்திரிச்சு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும். ஆனா நீங்க மட்டும் சோர்ந்து போய் இந்த இடத்துல இருந்துட்டீங்கன்னா வாழ்க்கை முழுக்க நீங்க இந்த இடத்துல அடப்பட்டு கிடக்கணும் அப்படின்னு அவர் சொல்லும்போது எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா நம்ம நிக்கோல் கூட சேர்ந்து அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போக பாக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் நிக்கோலும் நம்ம ஹீரோயினோட அண்ணனை ஒரு வழியா கண்டுபிடிச்சாங்க. அவருக்கு இப்ப உடம்பு நல்லாவே இருக்கு. இப்படி இவங்க வெளியில தப்பிச்சு வரும்போது இப்ப ஹீரோயினோட அண்ணன் அப்புறம் நிக்கோல் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பிளான போடுறாங்க. இந்த பீட்டர் எதுக்காக இவ்வளவு ஆயுதங்களையும் தயாரிச்சு வச்சிருக்கானா, இவன் இந்த ஆயுதங்களை எல்லாம் வச்சு நம்ம கூட சண்டை போட்டு நம்ம மக்கள் எல்லாத்தையும் திரும்பவும் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு அடிமைப்படுத்துறதுக்காக தான் அவன் இந்த ஆயுதங்களை எல்லாம் தயாரிச்சு வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம நிறைய சாப்பாடுகளையும் அவன் ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கான். அந்த சாப்பாட்டை மட்டும் நம்ம அழிச்சிட்டோம்னா இவங்களுக்கு சுத்தமா எனர்ஜியே இல்லாம போயிடும். ஏன்னா சாப்பிட்டா தானே இவங்களால அங்க போய் சண்டை போட முடியும். அப்படி சாப்பாடே இல்லாம இவங்க பசிச்சே இறந்து போயிருவாங்க அப்படின்னு யோசிச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த சாப்பாடை ஒளிச்சு வச்சிருக்கிற அந்த இடத்துக்கு போறாங்க. உள்ள பூந்து அங்க இருக்கிற எல்லா சாப்பாடுகளையும் அவங்க எரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா வெளியில தப்பிச்சு வரும்போது அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே அம்ப வச்சு அவங்கள அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற மக்களும் என்ன பண்றாங்கன்னா எப்படி எல்லாமோ அங்க இருக்கிற மரங்களை வச்சு அதுல இருந்து தப்பிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின் இதெல்லாம் பார்த்து என்ன பண்றாங்கன்னா அவங்களோட அந்த ஃப்ளூட்டை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க வாசிக்கும் போது அந்த சோல்ஜர்ஸ்க்கு நடுவுல ஜெனரல் ஒருத்தர் இருப்பான். அவன் அந்த இசைக்கு கட்டுப்பட்டு அவன் என்ன பண்றான்னா இவங்க தயாரிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா ஆயுதங்கள், அதுக்கு பக்கத்திலேயே இந்த வெடி மருந்துகள் எல்லாம் இருக்கும். அந்த இடத்துக்கு போய் அவன் ஒரு தீப்பந்தத்தை எடுத்து அதை பத்த வச்சு விட்டாரான். இதனால என்ன ஆகுதுன்னா அந்த இடமே வெடிச்சு சுக்குநூறு ஆகுது. இதனால பாதி சோல்ஜர்ஸ் அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள் நம்ம நிக்கோல் ஹீரோயினோட அண்ணன் ஹீரோயின் இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்தை விட்டு படகு மூலமா அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. பக்கத்திலே பார்த்தா அந்த ரிவர் மான்ஸ்டர் போயிட்டு இருக்கு. இப்ப இவங்க தப்பிச்சு போற எல்லா விஷயமும் பீட்டருக்கு தெரியுது. ஆனா அவனால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இவங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு கூட ஆளுங்க இல்ல. அதனாலயே இவனால எதுவுமே பண்ண முடியாம போகுது. அதே மாதிரி இங்க நம்ம ஹீரோயினோட அண்ணன்
இவங்க 2 பேரும் அவங்களோட ஃபேமிலியோட போய் சேர்றதோட இந்த படம் வந்து முடிவடையுது. ஸோ ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.